ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. 27 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக வேட்பாளர்களை அறிவித்த காங்கிரசுக்கு மேலூர் தொகுதி வேட்பாளரை முடிவு செய்வதில் இழுபறி ஏற்பட்டது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 4-5 பேரை மாற்ற கோரியும் சில தொகுதிகளில் காங்கிரஸ் நிர்வாகிகள் போராட்டம் நடத்தினர். இதனால் மேலூர் வேட்பாளரை தேர்வு செய்ய கூடுதல் கவனம் செலுத்தியது காங்கிரஸ். இதற்கிடையில் பெண்களுக்கு 33% ஒதுக்கீடு அடிப்படையில் 8 வேட்பாளர்களை அறிவித்திருக்க வேண்டும். ஆனால் 2 மட்டுமே வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. எனவே மேலூர் தொகுதியை மகளிர் காங்கிரஸ் நிர்வாகி ஹசீனா சையதுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கார்த்தி எம்பி வலியுறுத்தி வந்தார். ஆனால் அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் விஸ்வநாதனும் பொது தொகுதியான மேலூரில் போட்டியிட விரும்பினார். தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த தனக்கு வாய்ப்பு வழங்குமாறு காங்கிரஸ் தலைவர் கார்கேவிடம் வலியுறுத்தினார். பொது தொகுதியில் தலித் வேட்பாளரை போட்டியிட வாய்ப்பு வழங்கினால் அனைத்து கட்சிகளின் ஆதரவு கிடைக்கும் என்றும் விஸ்வநாதன் ஆதரவாளர்கள் கார்கேவிடம் பேசினர். குறிப்பாக தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியும் விஸ்வநாதன் பெயரை ராகுலிடம் பரிந்துரை செய்தார். அதன் அடிப்படையில் மேலூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக விஸ்வநாதனை காங்கிரஸ் அறிவித்தது. கார்த்தி எம்பி கோரிக்கையை காங்கிரஸ் நிராகரித்து விட்டது.